ஹாய், வெல்கம் டு மேக்னாஸ் ஃபுட் மேஜிக். ஒரு விஷயம் சொல்லுங்க, சைனீஸ்னு பேரை கேட்டதும் உங்களுக்கு எது ஞாபகம் வருது? ஃப்ரைட் ரைஸ் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதனால நான் செய்யற காரியம் வாக்க சூடாக்குறேன். அதோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் ஐக்கானை அழுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உடனடியா அதை செய்யுங்க. இப்போ இதை செய்யலாம். இதுல நான் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதோ என்கிட்ட ஏற்கனவே சமைச்ச அரிசி இருக்கு. அடிப்படையில உங்ககிட்ட அதுவும் ஒரு நாளைக்கு முன்னாடி சமைச்சதா இருந்தா சரியா இருக்கும், ரொம்பவே சிறந்தது. ஏன்னா அது உலர்ந்ததா மாறி இருக்கும். அதோட ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அமைப்பு நமக்கு கிடைக்கும். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப இதுல பொடியா நறுக்குன பூண்டை சேர்க்கலாம். இது தோராயிரமா 4 பல்லு பூண்டை நல்லா வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நான் நல்லா வெட்டி வச்சிருக்கேன். இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இங்க என்கிட்ட இந்த சிக்கன் இருக்கு. இது சின்ன துண்டுகளா வெட்டப்பட்ட சிக்கன் பிரஸ்ட். உங்களுக்கு எது கிடைக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சிக்கன் பிரஸ்ட் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அதோட சைனீஸ் குக்கிங்னாலே சீக்கிரமா சமைக்கிறது தான். இதோ இந்த சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம். இத கொஞ்சமா வேக விடுவோம். பெரும்பாலும் இது பாதி வேகிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். மிச்சம் இருக்கிற காய்கறிய கடைசியா சேர்ப்போம். ஏன்னா காய்கறிகள் சீக்கிரமாவே வெந்துரும். ஆனா சிக்கன் வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்ப நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து நறுக்கின கருப்பு மிளகு, சிக்கன் இப்ப 80% வெந்திருக்கு. இந்த நேரத்துல நான் எல்லா காய்கறிகளையும் போட்டுக்கிறேன். இங்க என்கிட்ட பச்சை வெங்காயத்தோட வெள்ளை பகுதி இருக்கு, கேரட் இருக்கு, கொஞ்சம் பீன்ஸ், அதையுமே நான் இதோட போட்டுக்கிறேன். இப்ப கலக்கி விட்டுக்கிறேன். காய்கறிகளை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். இது வேகிறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். இதோ என்கிட்ட முன்னாடியே வேக வச்ச ஃப்ரெஷ்ஷான பட்டாணிகள் இருக்கு, சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கேப்சிகம். இப்போ நான் இதில் சேர்க்க போறது சாஸ். இது சோயா சாஸ். இப்படி பண்ணிக்கோங்க. நான் இதுல ஒரு 4-5 டீஸ்பூனை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வினிகரை சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்ப சிக்கன் அப்புறம் அதோட சேர்ந்து காய்கறிகள்னு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்ப இதுல நான் வந்து ஒரு கப்புக்கு சாதத்தை இதுல சேர்த்துக்கிறேன். கலக்கிக்கலாம். இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா அதோட சுவையா இருக்கு. இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சது. நல்லா இருக்குல்ல? அற்புதமான சில ரெசிபிகள் இருக்கு. நீங்க அதை எதுவும் பண்ண வேண்டாம். காய்கறிகள், சிக்கன் அப்புறம் சாஸ்னு எல்லாத்தையும் போட்டுட்டு அதிக தீயில வச்சிருங்க, முடிஞ்சது. அந்த மாதிரி ரெசிபி தான் என்னோட ஃபேவரட். இப்போ இதுக்கு நல்ல ஒரு பிளேட்டிங் பண்ணலாம். இங்க என்கிட்ட இந்த சர்விங் பிளேட் இருக்கு. அதோட சில வெங்காயத்தாளும் இருக்கு. இதுக்கு மேல இப்படி தூவிக்கிறேன், இந்த மாதிரி. இதோ உங்களுக்காக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்.